இறைவன் அழைக்கும் நல் பலிதுவே இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலிதுவே இனிதாய் கலந்திடுவோம். பொது உறவு மலர்ந்து பொது வழியும் திறந்து இறையாருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். பொது உறவு மலர்ந்து பொது வழியும் திறந்து இறையாருளில் நிறை நம்மை அழைக்கின்றார். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய் இனிய பலியில் நின்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலிதுவே இனிதாய் கலந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இத்திருப்பலி அன்போடு வரவேற்கிறேன். இயேசுவுடைய 12 திருத்தூதர்கள் ஒருவரான திருத்தூதர் யாக்கோபின் விழாவினை மறை சாட்சியத்தை இந்த நாளில் நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடி இறைவனிடத்தில் அவருக்காய் நன்றி சொல்லி அவருடைய பரிந்துரை வழியாக நம்முடைய அத்துணை தேவைகளையும் இத்திருப்பலியிலே நாம் மன்றாட இருக்கிறோம். ஆகவே அவருடைய ஒரு வாழ்வு, ஒரு மேலான உன்னதமான ஒரு வாழ்வு நம்மை தொடுவதாக, இயேசு கிறிஸ்துவினுடைய எதிர்பார்ப்பை பின்னாளில் பூர்த்தி செய்த இந்த திருத்துதர் அவரை போல நாமும் வாழ தேவையான பலனை தருவாராக. இந்த தூய மறைபொருளை தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பாவங்கள் பலவீனங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர்
இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித யாக்கோபுக்கு வழங்கினீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும், அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவின் சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 தொடங்கி 15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலின் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நம் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே, எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறை அருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 126 பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். சீயோனின்
அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெரும் மகிழ்ச்சியுறுகின்றோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தனும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறும் இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவரோ, நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவரும் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்களோ, எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர் குடிமக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரையே கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமான உறவுகளே,
திருத்தூதர் யாக்கோபின் விழா வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் மகிழ்வோடு உரித்தாக்குகிறேன். முதலில் ஒரு தெளிவு வேண்டும். இந்த யாக்கோபு யார்? பெரிய யாக்கோபா சின்ன யாக்கோபான்னு சொல்லி, இவர் பெரிய யாக்கோபு. விவிலியத்தில் இயேசுவுடைய திருத்தூதர்களுள் தாயும் தந்தையும் குறிப்பிடப்பட்டிருக்கிற 2 திருத்தூதர்கள் இவரும் ஒருவர். இவருடைய சகோதரர் தான் யோவான். செபதேவின் மகன், சலோமியின் மகன். தன் தந்தை செபதேவின் பணிகளை விட்டுவிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லுகிற குறிப்பும், செபதேவின் மனைவி தன் பிள்ளைகளை அழைத்து வந்து இயேசுவிடத்திலே ஒரு வேண்டுகோள் வைத்தார் என்கின்ற பகுதிகள் எல்லாம் இந்த யாக்கோபை தாய் தந்தையோடு இணைத்து நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. இன்னொரு யாக்கோபும் இருக்கிறார் இயேசுடைய திருத்தூரில். அவள் சின்ன யாக்கோபு, இவர் பெரிய யாக்கோபு. நம்முடைய ஊர்களில் இன்னும் பல பேருக்கு சந்தேகம் இருக்கும், இந்த யாக்கோபுனா யாரு, சந்தியாகப்பர்னா யாரு? 2 பேரும் ஒன்று தான். அதில் முதல்ல புரிஞ்சுக்கணும். யாக்கோபு என்பவரும் புனித சந்தியாகப்பர் என்பவரும் இருவருமே ஒருவர் தான். எப்படி அப்படின்னா, இயேசுவினுடைய உயிர்ப்பிற்கு பிறகு ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு ஒரு புது வல்லமையை, புது ஆற்றலை அடைந்த திருத்தூதர்களோ அவர்கள் எங்கு சென்று பணியாற்ற வேண்டும் என அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். எப்படி? சீட்டு குலுக்கி போட்டாங்களாம். போட்டு யாருக்கு எந்த தேசம் வருதோ போகணும்னு சொல்லி. அப்படி சீட்டு எழுதி போட்ட பொழுது யாக்கோபுக்கு வந்த தேசம் ஸ்பெயின் தேசம். அந்த ஸ்பெயின் தேசத்தில் தான் யாக்கோபு என்ன செய்கிறார்? சந்தியாகு என்கின்ற பெயரை அவர் பெறுகிறார். நம்மளுடைய தமிழில் பார்த்தீங்கன்னா சின்னப்பர், அருளப்பர், ராயப்பர் அப்படி வைக்கிற மாதிரி இந்த சந்தியாகு அப்படின்றதை சந்தியாகப்பர் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் நமக்கு குழப்பம் வேண்டாம். ஜேம்ஸ், யாக்கோபு, சந்தியாகப்பர் எல்லாம் ஒரே ஆள் தான். இவருடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் வலையொலியில் நிறைய கேட்கலாம். நிறைய செய்திகள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி தாய் தந்தையோடு குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு திருத்தூதர். மேலான ஆசீர்வாதம் என்ன? இயேசுவோடு வாழ்ந்த 12 திருத்தூதர்களுள் அந்த இயேசுக்காய் முதலில் மறை சாட்சிய மரணத்தை தழுவியதும் நம்முடைய திருத்தூதர் யாக்கோபு தான். ஏரோதுவின் கரங்களால் என்ன செய்யப்படுகிறார்? அவர் கொலை செய்யப்படுகிறார். அன்பு உறவுகளே, இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு யாக்கோபின் அம்மா வந்து இயேசுட்ட கேட்குறாங்க பாருங்களேன், நீங்கள் ஆட்சி பெற்று வருகிற பொழுது என் பிள்ளைகளை உங்கள் 2 பக்கத்தில் உட்கார வைங்கன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் அருந்துகிற கிண்ணத்திலிருந்து உங்கள் பிள்ளைகளால் அருந்த முடியுமா? இப்படி கேட்கிற பொழுது அவங்க சொல்லுவாங்க, ஆம் எங்களால் முடியும்னு சொல்லி. உடனே இயேசு சொல்லுவார், ஆமாம் நீங்கள் அருந்துவீர்கள், எனக்கு தெரியும், ஆனால் இந்த இடங்களை என் தந்தை தான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி. இந்த பதிலை அவர்கள் சொன்ன பொழுது அவர்கள் எந்த விதமான ஆட்சியை இயேசு கொடுக்க இருக்கிறார் என்பதை தெரியாமல் சொன்னார்கள். ரோமையர்களை வென்று ஒரு அரசியல் தளத்தில் அதிகாரம் செலுத்துபவராக இயேசு வருவார். அந்த இயேசுவுக்கு நாம் எல்லாம் அமைச்சர்களாய் இருப்போம்னு சொல்லி அரசியல் தளத்தில், சமூக தளத்தில் தான் அவர்கள் புரிதல் இருந்தது. இயேசு கேட்டப்ப கூட எங்களால் பருக முடியும்னு சொன்னாங்க. அது ஒருவேளை அரசியல் தளத்திலோ சமூக தளத்திலோ வெற்றிகளை பெறுவதற்கு இருக்கின்ற சிரமங்களை கடக்க முடியும்னு சொல்லி. ஆனால் இயேசு சொல்லுகிற அந்த ஒரு கிண்ணம் என்பது அது கல்வாரி கிண்ணம், பழியாகி பலன் கொடுப்பது. உள் உணர்வு இல்லாமல், பதிலின் கனாகணம் தெரியாமல் என்னால் அருந்த முடியும் என சொன்ன யாக்கோபு தன் தலைவன் மரணத்தை அவர் காண்கிறார். தன் தலைவனின் ஒரு சாட்சிய மரணத்தை அவர் காண்கிறார். அந்த மரணத்திற்கு பிறகு என்ன செய்வது? 2 விதமான வாழ்க்கை நிலைக்கு நடுவில் நிற்கிறார். தன் தலைவனைப் போல விழுமியத்தை ஏற்றுக்கொண்டு வானக தந்தைக்காய் உழைத்து இறப்பதாம், அல்லது அப்படியே வித்தியாசமான ஒரு குடும்ப வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து மீண்டுமாய் வீடு அப்பாவுடைய வேலைன்னு சொல்லி ஒரு மறைந்த வாழ்க்கையை வாழ்வதான்னு சொன்ன பொழுது அவர் இயேசுவுக்காய் பாதையை தேர்ந்தெடுக்கிறார். பார்த்தீங்களா? அது அவர் அறிந்து தன் பதிலை சொன்ன நேரம். ஆம், நான் இயேசுவை என் தலைவனாய் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது என் தலைவனுக்கு வந்த வேதனைகள் எனக்கு வரும், தெரிந்தாலும் அந்த வேதனைகள் வந்தாலும்
நான் என் தலைவர்களுக்கு பின்னால் செல்லுவேன் என சொல்லி பாடுகளை இரத்தத்தை பார்த்த பிறகும் அவர் அந்த பாதையை தேர்ந்தெடுத்தார். பார்த்தீங்களா? அவர் உணர்ந்து பதிலை சொன்ன நேரம் அது. எங்கே சென்று பணியாற்றுகிறார்? ஸ்பெயின் தேசத்திற்கு போறார். ஸ்பெயின் தேசத்துக்கு போன வாழ்க்கை நல்லா இருந்துச்சா? இல்ல. அவர் சீடர்களோடு போகிறார், சீடர்களை உருவாக்குகிறார். ஆனால் அந்த மண்ணில் அப்போது அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் மனம் நொந்து அவர் திரும்பி வருகிறார் எருசலேமுக்கு. ஆனால் பாருங்கள், தான் சென்ற இடத்தில் அவர் இயேசுவை குறித்து போதிக்கிறார். இன்னைக்கு ஸ்பெயின் தேசத்தில் இயேசு கிறிஸ்து என்கின்றவர் ஒரு இரட்சகராய் இருக்கிறார்னு சொன்னா, அந்த இயேசுவை அங்கு தாங்கி சென்றவர் யாக்கோபு. இயேசு எப்படி நமக்காய் தன் தோளில் சிலுவைகளை சுமந்தாரோ, சிலுவையை சுமந்து இயேசுவை தன் தோளில் சுமந்து கொண்டு பல்வேறு சிலுவைகளுக்கு மத்தியில் அந்த மண்ணில் இயேசுவை விதைத்தவர் தான் திருத்தூதர் யாக்கோபு. அவர் மீண்டும் வந்து மறை சாட்சிய மரணத்தை அவர் தழுவுகிற பொழுது எண்ணி பாருங்களேன், உண்மையிலேயே அந்த நேரத்தில் அவர் பெருமை பெற்றிருக்க வேண்டும். என்று சொன்னா, ஏரோதின் கரத்திலிருந்து அவர் தப்பித்து ஓடி இருந்திருக்கலாம். நான் இயேசுவை மறுதலிக்கிறேன் சொல்லி இருக்கலாம். இயேசு இறந்த 10 ஆண்டுகளுக்குள், ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்குள் இறந்த முதல் திருத்தூதர், அந்த பாக்கியமான ஒரு மரணத்தை சாட்சியை இவர் மனம் வந்து ஏற்கிறாரே. எண்ணி பாருங்கள், உண்மையிலேயே நான் அருந்துகிற கிண்ணத்தில் உங்களால் அருந்த முடியுமான்னு சொல்லி அன்னைக்கு இயேசு கேட்ட கேள்வியின் அர்த்தத்தை தன் பணிவாழ்வில் பட்ட வேதனை நேரத்தில் இவர் உணர்ந்திருப்பார். இறப்பதற்காய் மரணத்தை எதிர்பார்த்திருக்கிற அந்த நொடி பொழுதில் இயேசுவின் கேள்வியை மட்டுமல்ல, இவர் சொன்ன பதிலையும் உணர்ந்திருப்பார். அன்னைக்கு இயேசு கேட்டாரே, என் துன்பத்தில் உங்களால் பங்கெடுக்க முடியுமான்னு சொல்லி, இதோ நான் பங்கெடுக்கிறேன். நான் மறுதலிக்கவில்லை, நான் ஓடி ஒளியவில்லை, எதிர் சாட்சியாய் மாறவில்லை, மாறாக அவருக்காக வாழ்கிறேன், அவருக்காக இறப்பேன்னு சொல்லி இறக்கிற நொடியில் இயேசுவின் கேள்வியையும் தன் பதிலையும் முழுக்க அவர் புரிந்திருப்பார். அதோடு கூட அவருக்கு இன்னொன்றும் தெரிந்திருக்கும். அவர் உயிர்த்த இயேசுவை காணாமலெல்லாம் பணி வாழ்க்கைக்கு போகல. நான் எருசலேம் செல்ல வேண்டும், மூப்பர்கள் கையில் வேதனைப்பட வேண்டும், நான் மரணிக்க வேண்டும், மரணித்த பிறகு நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன்னு சொன்ன இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு வந்து நம் கண்களுக்கு முன்னால் நின்றாரே, மரணத்தை வென்றவராய் நம் கண்களுக்கு முன் நின்றாரே, அந்த இயேசு கிறிஸ்துவுக்காய் நான் இறக்கிறேன்னு சொன்னா, நிச்சயம் நானும் அவரை போல உயிர்த்தெழுவேன். அவரை போல உயிர்த்தெழுவது மட்டுமல்ல, மற்ற எல்லா திருத்துதர்களும் அவரவர் இடத்தில் பணி செய்து கொண்டிருக்கிற பொழுது முதலில் இவருக்காய் ரத்தம் சிந்துகிறேனே, எனக்கு நான் கேட்ட, என் தாய் சென்று கேட்ட அந்த இடத்தை வானக தந்தை கொடுப்பார் என்கின்ற நிறைவோடுதான் அவர் கண்களை மூடியிருப்பார். அன்பர்களே, இந்த யாக்கோபின் வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிற செய்தி ஒன்றே ஒன்றுதான். இயேசுவின் துன்பக் கிண்ணத்தில் நம்மால் பங்கெடுக்க முடியுமா? இப்ப இயேசு யாருன்னு தெரியும், இயேசுவின் வாழ்வு தெரியும், அவரை பின்பற்றிய திருத்துவர்கள் தெரியும், மறை சாட்சியம் தெரியும். இதெல்லாம் தெரிந்த பிறகு அந்த மறை சாட்சிய வாழ்வை நம்மால் தழுவிக் கொள்ள முடியுமா? இந்த கேள்வியை நம்மை பார்த்து இன்று இயேசுவும் யாக்கோபும் கேட்கிறார்கள். நாம் என்ன செய்ய போகிறோம்? யாக்கோபை நம்முடைய ஒரு முன்மாதிரியாய் எடுக்க போகிறோமா? யோசிச்சு பார்க்கணும். இயேசுவுக்காய் துன்பக் கிண்ணத்தில் பருகுவதற்கு எங்கே தயக்கம் இருக்கிறதோ அந்த தயக்கம் நம்மை தள்ளி வைக்கிறது. இயேசுவுக்காய் சாட்சிய வாழ்க்கை வாழ்கிற பொழுது மனசங்கனம் வருமே அப்படின்னு சொல்லி எந்த நேரத்தில் நாம் சமரசம் செய்து கொள்ளுகிறோமோ, நம் சமரசம் நம்மை சாரம் இல்லாத கிறிஸ்தவர்களாய் மாற்றிவிடுகிறது. ஆனால் யாக்கோபை போல தெரிந்து துன்பங்கள் உண்டு, வேதனைகள் உண்டுன்னு சொல்லி இயேசுவை சென்று அறிவித்து, தான் அறிவித்ததை வாழ்ந்து, தான் வாழ்ந்த அதே காரணத்திற்காய் மரணித்தாரே, அவரை போல வாழ்வில் ஏதாவது ஒரு நாள் நாம் சாட்சியாய் இருந்தாலே அது மிகப்பெரிய பேருவகையை ஆண்டவருக்கு கொடுக்கும். அல்லது ஒவ்வொரு நாளும் நாம் சாட்சிய வாழ்க்கையை வாழ்றோம்னு சொன்னா
நம்முடைய வாழ்வின் நூலில் இந்த எல்லா சாட்சி நிகழ்வுகளும் அது புண்ணியங்களாய் போய் சேரும். நிச்சயமாய் போய் சேரும். ஆண்டவரே, நான் உம்மை அநேகருக்கு முன்னால் மறுதலிக்கவில்லை. ஆண்டவரே, நான் அநேகருக்கு முன்னால் உமக்கு சான்று பகர்ந்தேன். ஆண்டவரே, எதிர்ப்புகள் வந்த பொழுது நான் சமரசம் செய்யவில்லை, உம்மை இறுக பற்றி பிடித்து கொண்டேன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கை சூழல் இவருக்கு இயேசுவுக்கு உகந்தவராய் வாழ்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கிற பொழுது அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தணும்னு சொன்னா அதுவே மிகப்பெரிய மறைசாட்சிய வாழ்வுதான். யாக்கோபை போல இரத்தம் சிந்தி வாழ்வது மட்டும் மறைசாட்சிய வாழ்வு அல்ல, இயேசுவுக்காய் சமரசம் இல்லாமல் சாட்சியமாய் வாழ்வதே மிகப்பெரிய மறைசாட்சிய வாழ்வுதான். இந்த காலத்தில் அது மிக மிக கடினம். இயேசுவை அறிக்கையிடுவதில் பிரச்சனை இல்லை. இயேசுவை அறிக்கையிடுகிறோமே, அந்த அறிக்கையிடுகிற இயேசுவை வாழ்ந்து காட்டுவதில் தான் பிரச்சனை வருகிறது. இன்னைக்கு நற்செய்தியை ரொம்ப அழகாய் இறுதியிலே இயேசு முடிவு செய்வார். பலருடைய மீட்புக்கு ஈடாக நான் உயிரை கொடுக்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஸ்பெயின் தேசத்தில் இருக்கிற அத்துணை ஆன்மாக்களுடைய மீட்புக்காய் உழைத்தவர் யாக்கோபு. இயேசுவை போல யாக்கோபும் தன் வாழ்வின் நூலில் பல ஆன்மாக்களை கடவுளுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு தன் சாட்சிய வாழ்வினால்னு சொன்னா. இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவராக இருக்கிறோம்னு சொன்னா, யாரோ ஒருவர் நம்முடைய மூதாதையருக்கு முன்னால் அந்த சாட்சிய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். அந்த சாட்சியத்தினுடைய வீரியம் தான் இன்று உங்களையும் என்னையும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வைக்குதுன்னு சொன்னா, நான் எத்தனை பேருக்கு முன்னால் சாட்சியாய் மாறப்போகிறேன்? நம்முடைய திருத்தூதர் சிந்திய இரத்தத்தை நினைவூட்டுவதற்காகத்தான் இந்த சிவப்பு நிற ஆடை அணிந்திருக்கிறோமே. நாம் இயேசுவுக்காய் எங்கே இரத்தம் சிந்த போகிறோம் என்னை பார்க்க வேண்டும். ரத்தம் சிந்துறதுனா போய் கை காலை கிழிச்சு அடிச்சிட்டுலாம் கிடையாது. நம்மை இயேசுவுக்காய் வாழ்கிற பொழுது உடைக்கிற நேரங்கள், உடைக்கிற மனிதர்கள் எல்லாமே மறைசாட்சிய நேரங்கள் தான். மனிதன் உங்களை நிந்தைக்குட்படுத்தினாலும், கேலி செய்தாலும், கிண்டல் அடித்தாலும், நீங்கள் யாருக்காய் அந்த நிந்தையை எல்லாம் தாங்கிக் கொள்ளுகிறீர்களோ அவர் அந்த அத்துணை வேதனைகளையும் அவருக்கான சாட்சியமாய் பார்ப்பார். யாக்கோபதை தெரிந்து கொண்டார், பேறு பெற்றவர். உண்மையிலேயே கடவுளுடைய அருகிலே அவர் அமர்ந்திருப்பார். அந்த நாளில் நிச்சயமாக அமர்ந்திருப்பார். அப்படி அமர்ந்திருக்கிற அவர் நம்மை பார்க்கிறார், நமக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, உன்னை போன்ற வாழ்வு போராட்டத்தில் நானும் இருந்தேன். இயேசுவை ஒரு மிக அரசியல் தளத்தில் மட்டும் புரிந்து வைத்திருந்தேன். ஆனால் உண்மையை கண்டறிந்த பிறகு என்னால் சும்மா இருக்க முடியல. பூட்டிய கதவுகளை உடைத்து வெளியே வந்து தேசங்களை கடந்தெல்லாம் அறிவித்தேன், சான்று பகர்ந்தேன். ஏரோதுவினுடைய கரங்களுக்குள் இறக்கிற வரை நான் பிரமாணிக்கமாக இருந்தேன்னு சொன்னால், உன் வாழ்க்கை சூழலில் உனக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனைகள் தான் கடவுள் கொடுத்திருக்கிற, கடவுள் வைக்கிற தேர்வு. அந்த தேர்வில் எப்படியாவது ஜெயிச்சிருமாம். நீ ஜெயிக்கிற பொழுது உண்மையிலே நீ மறைசாட்சியை மாறுவார். அந்த மறைசாட்சிய வாழ்வு உன் குடும்பத்திற்கு தலைமுறைகளை கடந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கும். சந்தியாகப்பரை பார்த்து இந்த நாளில் அப்படிதான் ஜெபிக்கணும். ஒரு குதிரைக்கு மேலே உட்கார்ந்து இருக்கிற ஒரு வீரராய், சண்டை எடுக்கிறவராய் பார்க்கிறோமே, நாம் அப்படி அந்த ஒரு சூழலில் நம்மை அமர்த்தி நாமும் எதிர்த்து போராட வேண்டும். இயேசுவோடு நம்மை இணைப்பதற்கு தடுக்கிற எல்லா மனிதர்கள் நிகழ்வுகளை எதிர்த்து போராடுகிற பொழுது உண்மையிலேயே யாக்கோபை போல நாமும் வாழ்வதற்கு சமமாகும். அந்த ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கும் தரட்டும். யாக்கோபுடைய இன்னொரு மேலான காரியம் என்னன்னு சொன்னால், தன் அன்பு சீடர்கள் 3 பேருக்குள்ள யாக்கோபு ஒருவராய் இருந்தார். அந்த இயேசுவின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவராய் வாழ்ந்த யாக்கோபை போல் நாமும் இயேசுவினுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்களாய் வாழ வேண்டும்னு சொன்னால், அந்த இயேசுவை போல யாக்கோபை போல முதலில் அவர்களை குறித்து நாம் வாசித்து அசை போடணும். இவர்கள் வாழ்க்கையெல்லாம் வாசித்து வாசித்து அசை போடுகிற பொழுதுதான் நாளைக்கு வாழ்க்கை நம்மளை ஒரு சூழலில் நிப்பாட்டுகிற பொழுது, உலகமா கடவுளான்னு வருகிற பொழுது, இந்த வாசிப்புகள் எல்லாம் நமக்கு உள் இருந்து, அந்த வாசித்ததை தியானித்த அந்த எல்லா நேரங்களும் நமக்கு உள்ளிருந்து நம்மை தூண்டும். இந்த உலகம் வேண்டாம், நீ கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமீன். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். இறைவா இறைவா ஏற்றிடுவாய்,
இறைவா இறைவா ஏற்றிடுவாய், பலி பொருளாய் என்னை மாற்றிடுவாய், பலி பொருளாய் என்னை மாற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். அன்பர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகள் ஆகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உம் திருவுளப்படி திருத்துதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோபின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீ கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றென்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீரவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரீடின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவதும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவதும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் பாஸ்காவின் நினைவு கூர்ந்தும் வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்த்துள்ளபடியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்படிய திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆரோக்கிய ராஜ்யணி ஆயர்கள், குருக்கள், துறவியர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராகும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உடைய திருமுக ஒளியும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோராக எல்லா புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் அன்பு திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்திடும் மரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் கரம் விரித்து துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, உலகம் தர முடியாத உம்முடைய மேலான அமைதியை உம்மீதான் எங்கள் இலை நம்பிக்கை பார்த்து நிறைவாய் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, இவர் தம்மை உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். செம்மறியின் திருவிருந்து அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னில் நான் ஒன்றாக உயிரே, நீ என்றாக இன்னில் வா என் மன்னவா. இன்னில் வா என் மன்னவா, இன்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே, நீ என்றாக இன்னில் வா என் மன்னவா. இன்னில் வா என் மன்னவா, இன்னில் வா என் மன்னவா. நெஞ்சம் திருக்கோவில் இதில் என்று வாழ்கின்ற என் தெய்வம் நீ அல்லவா. என் நெஞ்சம் திருக்கோவில் இதில் என்று வாழ்கின்ற என் தெய்வம் நீ அல்லவா. திருமுன்னே எந்நாளும் சுடராக எரிகின்ற மணி தீபம் நான் அல்லவா. திருமுன்னே எந்நாளும் சுடராக எரிகின்ற மணி தீபம் நான் அல்லவா. மணி தீபம் நான் அல்லவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே, நீ என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நன்றி கூறி மன்றாடுவமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித யாக்கோபின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சக்தி மிகு சந்தியாக பரே, நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். சக்தி
சக்தி மிகு சந்தியாகப்பரே நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். கலிலேய நாட்டில் பிறந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் அழைப்பினை ஏற்றவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இடியின் புதல்வராய் வாழ்ந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சக்தி மிகு சந்தியாகப்பரே நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். சக்தி மிகு சந்தியாகப்பரே நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.